ரைட். ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ 2025ஆம் ஆண்டு உயர் சாதாரண தர பரீட்சை எழுதி இப்போ உயர் தரத்திலே உங்களோட கல்வியை தொடர்கின்ற புதிய மாணவர்களாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரைட். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு அறிமுகமான வகுப்பு. அதாவது இப்போ உயர் தரத்தில் வந்து முதல்ல கலை பாடத்தை தெரிவு செய்ததுக்கு உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். நிறைய பாடத்தெரிவுகள் இருந்தாலும் கலை பாடத்தை நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீங்க. அதுலேயும் இந்து நாகரிகத்தை ஒரு பாடமாக தெரிவு செய்திருக்கிறீங்க. அப்ப அதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும், ஏதோ ஒரு முனைப்பொன்று இருக்கும், ஏன் இந்து நாகரிகம் தெரிவு செய்தீங்கன்றது. அதை பற்றி நாங்கள் பிறகு பேசுவோம். அப்ப இந்து நாகரிக பாடத்தை முதல்ல தெரிவு செய்தமைக்காக உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடம் தொடர்பான ஒரு அறிமுகம். இந்த பாடத்தை நாங்கள் எப்படி எடுக்க போறோம், இந்த பாடம் எப்படி இருக்க போகுது, இந்த பாடத்துல என்னென்ன விஷயங்கள் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பது முதலே உங்களுக்கு தெரியும். அப்ப தெரிந்தா தான் நீங்க அந்த பாடத்தை தொடர்ந்து கொண்டு போகலாம். ஏனென்று சொன்னா, நிறைய மாணவர்கள் என்ன செய்றதுன்னா, பாடத்தை வந்து எல்லாரும் எடுக்கிறாங்கன்றதுக்காகவோ, இல்லாட்டி யாரும் சீனியர் அண்ணாமார், அக்காமார் எடுக்கிறாங்க. இல்லாட்டி வீட்ல யாரும் சொல்லியிருப்பாங்க. சில டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்கன்றதுக்காகவோ பாடத்த எடுக்கிறது. இல்லாட்டி சில இடங்கள்ல எடுக்க வேண்டிய கட்டாயம், அல்ல தவிர்க்க முடியாத ஒரு சூழல். வேற தெரிவு இல்ல. இப்ப சில இடங்கள்ல வந்து பாஸ்கெட் பாடமா போட்டுருவாங்க. தமிழ் பாடத்தையும், புவியியல் பாடமும் கட்டாய பாடமா எடுக்கணும். இந்த நாகரிகம் மற்ற 3வது பாடத்துல இருக்கும். ஸோ இப்படி சில பல காரணங்களால பாடத்தெரிவுகள் அமையலாம். அப்ப எப்படி இருந்தாலும் நாங்க இந்த பாடத்தை எடுக்கும்போது, இந்த பாடத்துல நோக்கம் என்ன? இந்த பாடத்தை நாங்க படிச்சா என்ன செய்யலாம்? என்னென்ன விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்க போறது என்றத தெரிஞ்சு இந்த பாடத்தை எடுப்பீங்களா இருந்தா, உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். அதே நேரத்துல கஷ்டம் இல்லாம இருக்கும். நீங்க பரீட்சைய இலகுவாக எதிர்கொள்ளக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த நோக்கத்துக்காகத்தான் இந்த ஒரு அறிமுகமாக இதை நான் முன்னெடுத்துக் கொண்டு வாரேன். இப்ப இந்த நாகரிக பாடத்தை எடுக்கிற ஒரு மாணவன் பல்கலைக்கழகத்துக்கு என்னென்ன பாடங்களுக்காக போகலாம்? சும்மா சொல்லுங்க பாப்போம். ஏஎல்ல இந்த நாகரிகம் படிச்சா முதல்ல ஆர்ட்ஸ் கன பேர் சொல்லுவாங்க, ஆர்ட்ஸ் படிக்கிறாள் என்ன பிரயோசனம், ஆர்ட்ஸ்ல பிரயோசனம் இல்லை, அதுல ஹிந்து கல்ச்சர் எடுக்கிறாள் என்ன பிரயோசனம், அப்படிலாம் நிறைய பேர் கதைப்பாங்க, விமர்சனங்கள் இருக்கும். இப்ப ஒரு இந்து நாகரிக பாடத்தை எடுக்கிற ஒரு மாணவனுக்கு பல்கலைக்கழகத்துல என்னென்ன பாடங்கள் படிக்கலாம்? சும்மா ஒரு ஐடியா இருக்கு தானே உங்களுக்கு? சும்மா சொல்லுங்க, ஏதாவது ஐடியா இருக்கா? சரி, யோசிக்க வேணாம். கிட்டத்தட்ட 26க்கு மேற்பட்ட கோர்ஸ் வந்து நீங்க போகலாம். சரியா? இந்த நாகரிகம் பாடத்தை எடுக்கிறதுனால 26க்கு மேற்பட்ட கோர்ஸ் வந்து பல்கலைக்கழகத்துக்குள்ள போகலாம். சரியா? பிரதானமா ஆர்ட்ஸ், அங்கால லோ உட்பட 26 கோர்ஸ் இருக்கு. அதுல சயின்ஸ் டிகிரி கூட இருக்கு. விஞ்ஞான டிகிரி கூட நீங்க இந்து நாகரிகத்தை ஒரு பாடமா எடுத்தா நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கொமர்ஸ் டிகிரி இருக்கு, விஞ்ஞான டிகிரி இருக்கு. அது தொடர்பா நான் தனி ஒரு திரும்பி ஒரு செஷன் ஒன்று செய்வேன். அதுல யூடியூப்லயும் வீடியோ இருக்கும், நீங்க அதுல பார்க்கலாம். பிறகு இந்த நாகரிக பாடத்துக்கு அது உங்களுக்கு இப்ப தேவைப்படாது. பல்கலைக்கழகம் விண்ணப்பிக்கக்குள்ள அது தேவை. பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்கக்குள்ள என்னென்ன பாடங்கள் நாங்க விண்ணப்பிக்கலாம். அப்ப அதுக்கு எங்களுக்கு முதல் தேவை என்ன? நாங்க முதல் பாடத்தை சரியா விளங்கிக் கொள்ளணும், பாடத்துல டொப்பா எடுக்கணும். அவ்வளவுதான். சோ அது நாங்க பிறகு பார்ப்போம். அதுல என்னென்ன கோர்ஸுகளுக்கு போலாம்ன்றது. முதல்ல நீங்க இந்த பெருமதியை தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்காக தான் நான் இந்த கேள்வி கேட்டேன். இந்த நாகரிக பாடத்தினுடைய பெருமதி என்ன என்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும்ன்றதுக்காக. சரியோ? அப்ப 26க்கு மேற்பட்ட பாடத்துறைகளுக்கு, பட்டங்களுக்கு உங்களால விண்ணப்பிக்க முடியும் இந்து நாகரிகத்தை ஒரு பாடமாக எடுத்தா. சோ அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. ஏ லெவல்ல நாங்க இந்த நாகரிகம் எடுத்துட்டோமோ, மற்றவங்க விமர்சனமோ ஒன்றுமே பயப்பட தேவையில்லை. அழகா நீங்க இந்த இந்த பாடத்தை முன்னெடுத்து கொண்டு போனீங்க என்றால் சரி. ரைட். இப்போ நேரடியா நாங்க அறிமுகத்துக்குள்ள போவோம். பாடப்பிரிவு என்று சொல்லுகின்ற பொழுது, எங்களோட பாடப்பிரிவுனா கலைப்பிரிவு என்கிற கலைப்பிரிவுல வந்து 4 பாடத்தொகுதிகள் இருக்கு. சரியா? பொதுவா உங்களோட ஸ்கூல்கள்ல இல்லாட்டி ஏ லெவல பொறுத்தவரைக்கும் 6 பாடப்பிரிவு இருக்கும் இல்லையா? கலைப்பிரிவு, விஞ்ஞான பிரிவு, கணித பிரிவு, வர்த்தக பிரிவு, அங்கால தொழில்நுட்பவியல் பிரிவுகள் இப்படி என்று சொல்லி ஒரு 6 பாடப்பிரிவுகள் இருக்கு. இதுல கலைப்பிரிவுல 4 பாடப்பிரிவு இருக்கு. நீங்க இப்ப ஆரம்பத்திலே இந்த அறிமுகத்தை தாரேன். ஏனென்றா நிறைய பேர் பின்னுக்கு போய் இதுல கஷ்டப்படுறவங்க. முன்னுக்கு தாரேன் இந்த அறிமுகத்தை. 4 பாடப்பிரிவுகள்ல சமயங்கள், நாகரிகங்கள் என்ற தொகுதிக்குள்ள இந்து நாகரிகம் வரும். சரியா? கலைப்பிரிவுல 4 பாடத்தொகுதிகள் இருக்கு. ஒன்று சமூக விஞ்ஞானம். இந்த சமூக விஞ்ஞானம் என்றது பிள்ளைகள் கட்டாயமான ஒரு பாடத்தெரிவு. நாங்க வந்து பல்கலைக்கழகத்துக்கு ஆர்ட்ஸ்ல நாங்க ஒரு டிகிரி எடுக்கணும் என்று சொன்னா, அவங்களோட அறிவுறுத்தல் இருக்கு என்னடா, சமூக விஞ்ஞானத்திலிருந்து கட்டாயம் ஒரு பாடம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இருக்கு. சரியோ? அந்த சமூக விஞ்ஞானம் என்றா என்ன வரும்? இப்ப புவியியல், ஜியோகிராபி, அரசியல்,
பொருளியல், இப்படி இந்த இயல் என்று வார பாடங்கள், நாடகம் அரங்கியவியல்கள், விவசாய விஞ்ஞானம், இப்படி ஒரு தொகுதி பாடங்கள் அதுக்குள்ள இருக்கு. அதுல இருந்து கட்டாயம் ஒரு பாடம் எடுத்தே ஆக வேண்டும். அப்ப உங்களோட பாடத்திலேயே இப்ப நீங்க திட்டமிட்டுக் கொள்ளுங்க எப்படி பாடம் எடுக்க வேண்டும். அப்ப சமூக விஞ்ஞானத்திலிருந்து கட்டாயம் ஒரு பாடம் எடுக்கணும். சரியோ? இரண்டாவது சமயம் நாகரிகம். இந்த சமயம் நாகரிகம் என்றதுக்குள்ளதான் இலங்கையில் இருக்கிற சமயங்கள், அதே போல அதோடு தொடர்புடைய நாகரிகங்கள் வரும். அப்ப அதுல எங்கட நாகரிகம், இந்து நாகரிகமும் உண்டு. இந்து சமயமும் இருக்கு, இந்து நாகரிகமும் இருக்கு. ரெண்டு பாடம் இருக்கு. ஆனா ரெண்டையும் ஒண்டா எடுக்க இயலாது. ஒன்று இந்து சமயம் எடுக்கணும், இந்து நாகரிகம் எடுக்கணும். அப்ப அது நீங்க கூட பாடசாலையில, நீங்க படிக்கிற பாடசாலையில உங்களுக்கு இந்த பாடம் இருக்கிறதுன்றதை பார்த்துக்கொண்டு நீங்க அதை தீர்மானிக்கலாம். இந்து சமயமா அல்லது இந்து நாகரிகமான்றதை நீங்க தீர்மானிச்சு கொள்ளலாம். சரியோ? அப்ப இதுல நிபந்தனை என்னன்னா, சமூக விஞ்ஞானத்துல கட்டாயம் ஒரு பாடம் எடுத்தே ஆகும். சரியா? 3 பாடம் அதுல இருந்து எடுக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. 3ம் அதுல இருந்து எடுக்கலாம். ஆனா கட்டாயம் ஒரு பாடம். 2வது பாடத்தை நீங்க சமயம் நாகரிகம், சமயம் அல்லது நாகரிகம் எடுக்கலாம். 3வது அழகியல் கற்கைகள் இருக்கு. சித்திரம், சங்கீதம், நாடகம், இதுல இருந்து ஒரு பாடம் எடுக்கலாம். இல்லாட்டி மொழிகள்ல இருந்து ஒரு பாடம், மொழி என்ற தமிழ், ஆங்கிலம், சிங்களம், அதை விட இந்த ஜெர்மன், சமஸ்கிருதம், இப்படியான மொழிகள் கூட இருக்கு. சரியோ? அது எங்களோட பாடசாலைகள்ல குறைவு. ஆனா சிங்கள பாடசாலைகள் இல்லாட்டி இங்கிலீஷ் மீடியம் பாடசாலைகள்ல இதுகள் எல்லாம் இருக்கு. அப்ப அதுகளை கூட ட்ரை பண்ணி கொள்ளலாம். அப்ப எங்களுக்கு பாடத்தெரிவு நிறைய இருக்கு. சோ அதுக்குள்ள சமூக விஞ்ஞானம் கட்டாயம். அப்ப நீங்க எடுக்கிற பாடத்துல ஒரு சமூக விஞ்ஞான பாடம் இருக்கான்றதை உறுதி செய்து கொள்ளுங்க. சரியோ? அரசியலா இருக்கலாம், புவியியலா இருக்கலாம், பொருளியலா இருக்கலாம், வரலாறாக இருக்கலாம். சரியோ? அதே மாதிரி இப்படியான பாடங்கள், விவசாயமாக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு பாடம் இருக்குதா என்றதை நீங்க உறுதி செய்து கொள்ளுங்க. ஏனென்றா அது பிறகு பரீட்சையும் எழுதலாம் பிள்ளைகள். எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த யூனிவர்சிட்டி அட்மிஷன் வரைக்குள்ள இந்த பாடம் இல்லாட்டி உங்களுக்கு அது பிரச்சனையா போகும். ஆகையினால நீங்க வழியா தெளிவாகிக் கொள்ளுங்க. சமூக விஞ்ஞான பாடம் ஒன்று உங்களோட 3 பாடங்கள் இருக்குன்றதை தீர்மானிச்சு கொள்ளும். சரியோ? ரைட். அப்ப 3வது பாடமா இல்ல 2வது பாடமா நாங்கள் இந்த சமயம் நாகரிகங்கள் என்றதுக்குள்ள வந்துட்டீங்க. ரைட். ஓகே. சோ இது தெளிவாகிக் கொள்ளுங்க. உங்களோட நண்பர்கள் இருந்தாலும் சொல்லிக் கொள்ளுங்க. கட்டாயம் ஒரு சமூக விஞ்ஞான பாடம் எடுக்க வேணும் என்றதை சொல்லிக் கொள்ளுங்க. சரி. அடுத்தது இப்ப வினாத்தாள். ஆரம்பத்திலே வினாத்தாள் அறிமுகம். ஏன்னா வினாத்தாள் இறுதி பரீட்சைக்கு வினாத்தாள் எப்படி வரும் என்றதும் எங்களுக்கு தெரிஞ்சாதான் நாங்க பாடத்துக்குள்ள போகலாம். இல்லையா? இறுதி பரீட்சைக்கு வினாத்தாள் எப்படி இருப்பது. அப்ப இது எங்களோட பாடத்தை பொறுத்த வரைக்கும், இப்போ ஓ லெவல்ல நீங்க சமய பாடம் படிச்சிருப்பீங்க, சமய பாடம் எழுதிருப்பீங்க. அங்க 3 மணித்தியாலங்களை கொண்ட ஒரு வினாத்தாள் இருக்கும். அதுக்குள்ளேயே பகுதி 1, பகுதி 2 இருந்தது. அங்க பகுதி 1ல 40 MCQ இருந்தது. 4 விட தந்திருந்தவங்க. அங்கால பகுதி 2 வினாத்தாள் இருந்தது. அந்த பகுதி 2ல 7 வினாக்கள் இருக்கும். முதலாம் கேள்வி, 2ஆம் கேள்வி, கட்டாய கேள்வி. அதுக்கு அங்கால 3 கேள்வி செய்யணும். இப்படி ஒரு வினாத்தாள் ஸ்ட்ரக்சர் நீங்க ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க. ஏ லெவலை பொறுத்த வரைக்கும் எங்களோட வினாத்தாள் எப்படி இருக்குண்டா, பகுதி 1, பகுதி 2 தனித்தனி 2 வினாத்தாள்கள் இருக்கு. சரியோ? தனித்தனிய 2 வினாத்தாள்கள் இருக்கும். இதுல பகுதி 1 வினாத்தாள் 50 MCQ கொண்டது. பல்வேறு வினாக்கள் 50 இருக்கும். ஓயில் இருக்கிற மாதிரியே எல்லாம் பின்னுக்கு அட்டவணையும் வரும். ஓயில் இருக்கிற மாதிரி அங்க 3 அட்டவணை, இங்க 5 கேள்வி வார அட்டவணையா இருக்கும். சரியோ? அதே மாதிரி. ஆனா ஓஎல்ல 4 விட இங்க 5 விடைகள் தருவாங்க. ஓஎல்ல 4 விடை இருக்கு. இங்க 5 விடைகள் தந்து அதுல சரியான விடை தெரிவு செய்யற மாதிரி. சோ பல்வேறு வினாக்கள் தான் MCQ கேள்வி. சோ அதனால நீங்க பயப்படவே இல்லை. தாராளமா வடிவா இந்த 50 நாங்க செய்யலாம். அப்ப இந்த 50 பல்வேறு வினா எப்படி இருக்குமென்றா 2 மணித்தியாலங்களை கொண்டது. அப்ப இது தனியா நடக்க போகுது. 2 மணித்தியாலங்களை கொண்ட ஒரு வினாத்தாள். சரியோ? அதுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு மார்க்ஸ் படி 50 மார்க்ஸ் வரும். அப்ப அந்த 50 பல்வேறு வினாக்களே நாங்க வடிவா செய்தாலே 50 மார்க்ஸ் எங்களுக்கு. அப்ப ஏல 60 மார்க்ஸ் எங்களுக்கு வந்துடும். பகுதி 2 பொறுத்த வரைக்கும் இங்க 8 வினாக்கள் இருக்கு. 8 வினாக்கள் இருக்கு. 2 பகுதியா பிரிச்சிருப்பாங்க. ஆனா பகுதி, ஆவண்ணா பகுதி. ஆனா பகுதியில 3 கேள்வி இருக்கு. ஆவண்ணா பகுதியில 5 கேள்வி இருக்கு. இப்ப ஓஎல் மாதிரி அந்த முதலாம் வினா கட்டாயம், 2ஆம் வினா கட்டாயம் அப்படியெல்லாம் கிடையாது. சரியா? ஆனாவில 3 கேள்வி, ஆவண்ணாவில 5 கேள்வி. அந்த 3ல இருந்து ஏதாவது 2 செய்யணும். 5ல இருந்து ஏதாவது 3 செய்யணும். இவ்வளவுதான். சரியா? ஆனா பகுதியில 3 வினாக்கள் இருக்கும். அதுல இருந்து ஏதாவது 2 வினாக்கள் செய்யணும். ஆவண்ணா பகுதியில 5 வினாக்கள் இருக்கும். அதுல இருந்து ஏதாவது 3 வினா செய்யணும். மொத்தமா 5 கேள்வி செய்தா சரி. அப்ப உங்களுக்கு 3 கேள்வி சாய்ஸும் இருக்கு. இதுதான் வினாத்தாளுடைய கட்டமைப்பு. இவ்வளவுதான். அப்ப பகுதி 1 50 பல்வேறு வினாக்கள் 2 மணித்தியாலத்துக்குரியது. பகுதி 2 பொறுத்த வரைக்கும் 8 கட்டமைப்பு வினாக்கள் இருக்கு. அது 3 மணித்தியாலம் மேலதிகமா ஒரு 10 நிமிஷம் வாசிப்பு நிமிஷம் உங்களுக்கு ஓயிலுக்கு தந்த மாதிரி ஒரு 10 நிமிடம் மேலதிகமான நிமிடம் தரப்படும். இவ்வளவுதான் வினாத்தாள் கட்டமைப்பு. சரியா? 5 கேள்வி செய்ய போறீங்க. ரைட்?
இப்ப இந்த வினாத்தாள் இப்படித்தான் இருக்கும். எங்களோட வினாத்தாள் இப்படித்தான் வரும். இது 2025ஆம் ஆண்டுக்குரிய வினாத்தாள் இப்படித்தான் இருக்கும். இது பகுதி 2க்குரியது. அறிவுறுத்தல் இருக்கும் என்ன? 3 மணித்தியாலம் 10 நிமிடங்கள். கீழே பாருங்க அறிவுறுத்தல்கள் இருக்கு. பகுதி 1லிருந்து 2 வினாக்கள், பகுதி 2லிருந்து 3 வினா, எல்லாமாக 5 வினா. சரியோ? அப்ப இங்க உங்களுக்கு சுதந்திரம் தரப்பட்டிருக்கு. நீங்க அழகா எழுதலாம். அப்ப ஏலவலை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்படுறதோ பயப்படுற ஒரு தேவையே கிடையாது இந்த நாகரிக பாடத்தை பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி மற்ற பாடங்களும் இலக்குவானது, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் சரியா திட்டமிட்டு வேலை செஞ்சிட்டோம்னா சரி. இப்ப நாங்க சொல்லுவோம் தானே, ஒரு வீடு கட்டைக்குள்ள வீடு எந்த அளவுக்கு கட்ட போறோம்ன்றதை வச்சுக்கொண்டு அத்திவாரம் போறோம். இப்ப நீங்க யோசிப்பீங்க, என்ன சார் அறிமுக வகுப்புல நீங்க இதெல்லாம் பேசுறீங்கன்றா, நாங்க வீடு எத்தனை மாடி கட்ட போறோம்ன்றதை வச்சுக்கொண்டு நாங்க அத்திவாரத்தை போடுறோம். அத்திவாரத்தை சாதாரணமான ஒரு அத்திவாரமா போட்டுட்டு ஒரு மாடி வீடு கட்ட முடியாது. ஒரு 3, 4, 5 மாடி உள்ள வீட்டுக்கு சின்ன ஒரு அத்திவாரத்துல கட்ட முடியாது. இல்லையா? அப்ப நீங்க பெரிய பெரிய ஃபிளட்ஸ் எல்லாம் கட்டக்குள்ள பாத்தீங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி பெரிய அத்திவாரங்கள் போடுவாங்க. சோ அந்த பேஸ்மெண்ட் சரியான உறுதியா இருக்கணும். அதே மாரி நாங்கள் பாடத்துக்கு முதல் எங்களுடைய பாடம் தொடர்பான ஒரு அறிவு எங்களுக்கு சரியா இருந்துட்டுண்டா, நாங்க அங்கால பயப்பட தேவையில்ல, அசைய தேவையில்ல. ரைட்? அதுக்காக தான் இந்த அறிமுகத்தை உங்களுக்கு தரேன். அப்ப வினாத்தாள் இப்படித்தான் இருக்க போகுது. சோ வினாத்தாள் உங்களுக்கு முன் அறிமுகம் காட்டிட்டேன். பயப்படவே தேவையில்லை. பார்ட் 2ல 2 வினா, அங்கால 3 வினா, 5 வினா செய்ய போறோம். 3 வினா எங்களுக்கு போனஸ் வினா. ஃப்ரீயா இருக்கும். அதை விட்டு போட்டு போகலாம். அதனால பயப்பட தேவையில்லை. சரியோ? இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இப்ப வினாத்தாள் கட்டமைப்பு பார்த்துட்டோம். பகுதி 1, பகுதி 2, 2 வினாத்தாள் இருக்கும். பகுதி 1 தனியே 2 மணித்தியாலம். அது ஒரு நாள் நடக்கும். பகுதி 2 அடுத்த நாள் நடக்கும். அங்க 3 மணித்தியாலம் 10 நிமிஷம். சரியோ? அப்ப அதனால அதுங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே. இப்ப நாங்க பாடத்திட்டத்துக்குள்ள வரோம். இப்ப உங்களுக்கு பாட பிரிவு சொல்லிட்டேன். கலை பிரிவுக்குள்ள இருக்கிற 4 பிரிவுகள்ல சமயம் நாகரிகம்ன்றதுக்குள்ள எங்கட பாடம் வருது. நீங்க அதோட செய்யறதுக்கு சமூக விஞ்ஞான பாடம் உண்டு, கட்டாயம் எடுத்துருங்க பிள்ளைகள்னு சொல்லிட்டேன். சரியா? உங்களோட நண்பர்களுக்கும் சொல்லிக் கொள்ளுங்க. ஏன்னா சில முறைகள்ல நடந்திருக்கு. இப்ப சில பேர் எடுத்திருக்காங்க தமிழ், இந்து நாகரிகம், நடனம், தமிழ், இந்து நாகரிகம், சங்கீதம், இப்படியான பாடங்களை பிள்ளைகள் எடுத்திருக்காங்க. எடுத்து பரீட்சையும் எழுதியிருக்காங்க. ரிசல்ட்ஸும் எப்படி வந்திருக்குமெண்டா எல்லாம் வந்துடும். ஆனா இந்த செட் ஸ்கோர் வராது, ரேங்க் வராது. இப்படி எல்லாம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளும் இருக்கிறாங்க. சரியோ? அதனாலதான் அதை திருப்பி திருப்பி வலியுறுத்தணும். அந்த சமூக விஞ்ஞான பாடம் நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். இப்ப பாடத்திட்டத்துக்குள்ள வாரோம். அப்ப உங்களுக்கு பாடப்பிரிவு சொல்லிட்டேன். வினாத்தாளையும் அறிமுகப்படுத்திட்டேன். பாடத்திட்டம் எப்படி வரப்போகுது? 6 தவணைகள். ஏலவலை பொறுத்த வரைக்கும் 6 தவணைகள். சரியோ? 6 தவணை உங்களுக்கு தெரியும். 6 தவணைகள்ல 10 தேர்ச்சிகளை நாங்கள் மையமாக கொண்டு படிக்க போறோம். தேர்ச்சி. இந்த தேர்ச்சி என்றது உங்களுக்கு புதுசு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புதுசு. இந்த இலங்கையினுடைய எங்கட பாடத்திட்டம் எல்லாமே தேர்ச்சி அடிப்படையில போகும். சரியா? தேர்ச்சி கூட ஓலவலோ 6ஆம் ஆண்டு 1ஆம் ஆண்டுல இருந்து இந்த தேர்ச்சி தான். அப்ப தேர்ச்சிகளினுடைய அடிப்படையில இந்த பாடங்கள் போகும். எங்களுக்கு 10 தேர்ச்சிகள் இருக்கு. சரியோ? அந்த தேர்ச்சி அடிப்படை. தேர்ச்சி என்றது என்னன்றது உங்களுக்கு பிறகு பேசுவோம். அது உங்களுக்கு தேவைப்படாது. இந்த கணிப்பீட்டு புள்ளிகள், கணிப்பீட்டு பரீட்சைகள் இதெல்லாம் வரைக்குள்ள தேர்ச்சி. அதே மாதிரி நாங்க இந்த இறுதி பரீட்சையில வினாக்கள் எப்படி வரும் என்று சொல்ற இடம் இருக்குதானே, அந்த இடங்கள்ல நாங்க தேர்ச்சி பற்றி பேசுவோம். இந்த தேர்ச்சியிலிருந்து இப்படி ஒரு வினா வரும் பிள்ளைகள் என்று சொல்லி அங்க அறிமுகப்படுத்துற நேரங்கள் உங்களுக்கு அந்த தேர்ச்சி தெரிய வரும். அதனால தேர்ச்சியை பற்றி நீங்க பயப்படாங்க. 6 தவணை இருக்கின்றதை ஞாபகம் வச்சுக்கணும். 6 தவணைகள், 10 தேர்ச்சிகள் எங்களோட பாடத்துக்குள்ள வரப்போகுது. ரைட். இனி இந்த தவணைக்கான பாடங்கள் எப்படி நாங்க தவணை அடிப்படையில் இந்த பாடம் கட்டமைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, 1ஆம் தவணை. இந்த 1ஆம் தவணைக்குரிய பாடம் எப்படி வரும்? 1ஆம் தவணைக்குரிய பாடத்திட்டம் என்ன சிலபஸ் அதுக்குள்ள இருக்குன்னா, இந்து நாகரிகம் தொடர்பான அறிமுகம் அங்க வரும். பாடம் தொடர்பான அறிமுகம் தானே. சோ இந்து நாகரிகம் தொடர்பான அறிமுகம். இந்து நாகரிகம் என்றா என்ன? இப்ப நாகரிகம் என்றா என்ன? இப்ப நிறைய பேர் என்ன செய்வீங்கன்னா, ஹிந்து கல்ச்சர் என்று சொல்லுவீங்க. ஹிந்து கல்ச்சர், ஹிந்து கல்ச்சர். இப்ப நாங்க சொல்றது ஹிந்து கல்ச்சர் இல்ல. பொண்ணுங்க பார்த்துட்டீங்க தெரிஞ்சிருக்கும். அந்த பாஸ்வேர்ட் தரகையும் ஹிந்து சிவ் என்று தந்திருப்பேன். அப்ப ஹிந்து சிவிலைசேஷன் என்று தான் சொல்லுவோம். நாங்கள் அந்த பேச்சு வழக்குல அல்லது இலகுவாக பேசி பழகிட்டோம் இப்படி ஹிந்து கல்ச்சர் என்று சொல்லி. அப்ப இது ஹிந்து கல்ச்சர் கிடையாது. ஹிந்து சிவிலைசேஷன். அப்ப அப்படி என்றா என்ன? அப்ப இந்து நாகரிகம் எங்க தோன்றியது? எப்படி தோன்றியது? அப்ப இப்படியான ஒரு அறிமுகம் 1ஆம் தவணைக்குள்ள வரும். சரியோ? அடுத்த வரலாற்று மூலங்கள். இப்ப வரலாற்று மூலங்கள் நீங்க வரலாறு பாடத்துல படிச்சிருப்பீங்க. இலக்கிய மூலாதாரங்கள், வாய்மொழி மூலாதாரங்கள், தொல்பொருள் மூலாதாரம் இப்படிலாம் இருக்குதானே. அதே மாதிரி எங்கட இந்து நாகரிகத்தினுடைய வரலாறை அறிவதற்கான மூலாதாரங்கள் என்ன, எங்கெங்க இருக்குது, இதுகளை இப்ப நீங்க பயப்படக்கூடாது. ஓஎல்ல படிச்ச வரலாறு மாதிரியே வரப்போதாண்டா இல்ல. சரியோ? ஓஎல்ல படிச்ச வரலாறு மாதிரி இது இல்ல. இது கொஞ்சம் பிளெக்சிபிளான பாடம். அதாவது ஒரு தவணை முழுக்க இதைத்தான் படிக்க போறீங்க. அப்ப நீண்ட டைம் எடுத்து ஆறுதலா அழகா படிச்சு கொண்டு போகுது ஒரு பாடம்.
ஏன்னா இப்ப உங்களுக்கு பாடவேளையும் தெரியும், ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 பாடவேளை வரும். ஒரு நாளைக்கு 2 பாடம் இல்ல. அப்ப அழகா ஆறுதலா படிக்கக்கூடிய ஒரு பாடம். சரியோ? அவசரப்பட்டு ஓட தேவையில்ல. டென்ஷன் ஆகி படிக்க தேவையில்ல. நல்ல ரிலாக்ஸா, நல்ல என்ஜாய் பண்ணிக்கொண்டு படிக்கலாம். ரைட்? ஸோ வரலாற்று மூலங்கள் என்று சொன்னா, இப்ப நீங்க இந்த ஓஎல்ல படிச்ச பாடங்கள் ஒருக்கா திருப்பி இங்க ரிவிஷன் ஆகும். ஓஎல்ல படிச்ச பாடம். இப்ப ஓஎல்ல நீங்க வேதங்கள் படிச்சிருப்பீங்க 10ஆம் ஆண்டுல. 11ஆம் ஆண்டுல ஆகமங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இது அப்புறம் திருப்பி ஒருக்கா இங்க பார்ப்போம். வேதங்கள், ஆகமங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், அதே மாரி இந்த சிந்துவெளி நாகரிகம். அப்படி எங்களுடைய நாகரிகத்தினுடைய தொன்மம் எங்கெல்லாம் இருந்ததோ அதுகளை திரும்பி ஒருக்கா தேடி வருகின்ற பாடம் வரலாற்று மூலம். அதே மாதிரி வரலாறு அறிமுகம் என்று சொல்லக்குள்ள இந்தியாவுல எப்படி இந்து சமயம் வளர்ச்சி அடைந்தது. அப்ப அங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப வடமொழி வரலாறு நாங்க பார்ப்போம். வட இந்திய வரலாறு, வட இந்தியாவுல இப்ப வேத காலத்துல அதுக்கு பிறகு வந்த காலங்கள் எப்படி இந்து சமயம் வளர்ச்சி அடைந்து வந்தது. அதே மாதிரி தென்னிந்தியாவுல இப்ப நீங்க சங்க காலம், சங்கமரிய காலம், பல்லவர் காலம், சோழர் காலம் என்றெல்லாம் படிப்பீங்க. சோ அந்த காலங்கள்ல எப்படி இந்து சமயம், இந்து பண்பாடு வளர்ச்சி அடைந்து வந்தது. இதைத்தான் முதலாம் தவணையில நாங்க பார்ப்போம். அப்ப முதலாம் தவணையில நாங்க வரலாறு எப்படி தோன்றியது, எப்படி வளர்ச்சி அடைந்தது என்பது தொடர்பான ஒரு அறிமுகத்தை நாங்க பார்த்துக் கொள்ளுவோம். 2ஆம் தவணையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இங்க பக்தி இயக்கங்கள் பற்றிய பகுதி வரும். அப்ப பக்தி இயக்கம் என்று சொல்லக்குள்ள என்ன சொல்லுவோம்டா, சோ பக்தி இயக்கம் என்று சொல்லக்குள்ள தமிழ்நாட்டுல தோன்றிய பக்தி இயக்கங்கள், அல்ல இந்தியாவுல தோன்றிய பக்தி இயக்கங்கள், இயக்கம் என்ற அமைப்புகள். அப்ப பக்தி அமைப்பு என்னத்துக்கு என்று சொன்னா, இப்ப பிற சமயங்களுடைய தாக்கம் வருதுதானே. இப்ப கிறிஸ்தவ சமயங்கள், கத்தோலிக்க சமயங்கள், அதே மாதிரி பௌத்த சமயம், சமணம், பௌத்தம் இப்படியாக வரக்கூடிய சமயங்கள் இருக்குதானே. இந்த சமயங்களுடைய வருகையினால இந்து சமயத்துக்கு நிறைய பிரச்சனை வந்தது. அப்ப இந்த பிரச்சனைகள்ல இருந்து, பாதிப்புல இருந்து எப்படி இந்து சமயம் தன்னை பாதுகாத்தது என்ற அந்த வரலாறு நமக்கு தெரியத்தானே வேணும். அப்ப அதுக்காக இந்த பக்தி இயக்கங்கள் பற்றிய பாடம் அங்க இருக்கு. அப்ப வட இந்திய பக்தி இயக்கம் என்று சொல்லி ஒரு பாடம் அதுல வரும். அதே மாதிரி சீர்திருத்த இயக்கம் என்று சொல்லி ஒரு பாடம் வரும். அதே மாதிரி பல்லவர் கால பக்தி இயக்கம் என்ற நாயன்மார்கள் பற்றிய கதை. நாயன்மார்கள் என்ன செய்தாங்க, இப்படி சமண பௌத்தர்கள் இருந்து எங்களோட இந்து சமயத்தை பாதுகாத்தாங்க. அது ஒரு செக்ஷன். அடுத்த செக்ஷன் இலங்கையில இந்து நாகரிக வரலாறு. இப்ப இலங்கையில் இந்து நாகரிக வரலாறுண்டா நம்ம அனுராபுர காலம் அல்லது வரலாற்றுக்கு முற்பட்ட ராவணன் தொடர்பான கதைகள், அனுராபுரம் புலனறுவையில இந்து சமய மன்னர்கள் இருந்தாங்க, என்னென்ன கோவில் கட்டியிருந்தாங்க, இப்படியான விஷயங்கள் செய்திருந்தாங்க. அதே மாதிரி ஐரோப்பியர் காலத்துல எப்படி இருந்தது, பிறகு நவீன 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகள் எப்படி இருந்தது. அப்ப இதுகளை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு பார்வை. சரி, அதே மாதிரி இலங்கையில இருந்த இந்து சமய பெரியார்கள், பார்மோனாவலர், விபுலானந்தர், கைலாசநாத குருக்கள், அதே மாதிரி மட்டக்களப்பில் இருந்த அருணாச்சல தேசிகர், இப்படி இவங்களோட பணிகள் என்ன, காசிவாசி செந்திநாத ஐயர், இப்படியானவர்களுடைய பணிகள் என்ன, இலங்கையில பெரியார்களுடைய பணிகள் என்ன, அதுகளை சுருக்கமா சொல்ற ஒரு பாடம். சரியோ? இது 2ஆம் தவணைக்குரிய. அப்ப முதலாம் தவணையில இந்தியாவோட வரலாறு அதிகமா நாங்க பார்க்கிறோம். 2ஆம் தவணையில பொதுவா பக்தி இயக்கத்தை பார்த்துட்டு இலங்கையினுடைய வரலாறு இதுக்குள்ள வரும். 3ஆம் தவணைக்குரிய பாடம் அப்படி என்று சொன்னா, இலங்கையில காணப்படுற இந்து கோவில்கள். அப்ப இந்து ஆலயம் என்று பொதுவா போட்டிருக்கேன். அதுல இலங்கையில காணப்படுற இந்து கோயில் அங்க வரப்போது புலனறுவை கோயில்கள், அது மாதிரி இந்த ராசதானிகள்ல காணப்பட்டிருந்த ஏனைய கோயில்கள், அதுல புலனறுவை கோயில முக்கியமா இந்த 2ஆம் சிவாலயம், 1ஆம் சிவாலயங்கள், இப்படியான அது மாதிரி பஞ்ச ஈச்சரங்கள், இலங்கையில் இருந்த பஞ்ச ஈச்சரங்கள், இதுகளை பற்றி பாருங்க. இதெல்லாம் முன்னுக்கு நாங்க படிச்சுட்டோம், ஓயிலே படிச்ச பாடம். அப்ப திருப்பி இருக்க இலங்கையின் கோயில்கள் வரும். அதே மாதிரி உலக நாடுகள்ல வேற வெளிநாடுகள்ல என்னென்ன கோயில்கள் இருக்கு. இப்ப சிங்கப்பூர், லண்டன், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, மலேசியா, தாய்லாந்து இப்படியான இடங்கள்ல இருக்கக்கூடிய கோவில்கள். அப்ப இந்தியாவை விட்டு ஏனைய நாடுகள் பார்க்க போறோம். அந்த நாடுகள்ல என்னென்ன கோவில்கள் இருக்கு, ஜஸ்ட் அந்த கோயிலை பற்றி சின்ன சின்ன வரலாறு விளக்கங்கள் அவ்வளவும் தான். 2வது கலைகள் என்று இருக்கு. 3ஆம் தவணையில 2வது பகுதி கலைகள். இந்த கலைகள் என்றதுலதான் இந்தியாவுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய கோவில்கள். அப்ப எங்கட கோவில் கட்டடக்கலை, எப்படி கோவில்களை கட்டுறாங்க, கோவில் என்னென்ன அம்சங்கள் இருக்கு, அடுத்து அந்த இசைக்கலை பற்றி பார்ப்போம், விக்கிரகங்கள் பற்றி பார்ப்போம். இப்படியான கலைகளை 3 கலைகள். பழைய சிலபஸ்ல 6 கலை இருந்தது, இப்ப உங்களுக்கு 3 கலை: கட்டடக்கலை, விக்கிரக கலை, இசைக்கலை. பழைய சிலபஸ்ல 6 கலைகள், இப்ப உங்களுக்கு 3. சோ இது முதலாம் வருடத்துக்கான சிலபஸ், ஃபர்ஸ்ட் இயருக்கான சிலபஸ். 12ஆம் ஆண்டுல நீங்க 3 தவணை உங்களுக்கு வரும். இதுதான் 3 தவணைக்குரிய சிலபஸ். அப்ப முதலாம் தவணையில வட இந்திய வரலாறு அல்ல இந்து நாகரிகத்தினுடைய தோற்றம், வளர்ச்சி தொடர்பான ஒரு சின்ன ஒரு அறிமுகம் பார்ப்பீங்க. வரலாற்று மூலங்களை பார்ப்பீங்க.
அந்த காலங்கள்ல தமிழக வரலாற்று காலங்கள்ல இப்படி வளர்ச்சி அடைந்தது என்று பார்ப்பீங்க. இப்ப இது உங்களுக்கு எங்க இன்னொரு இடத்துலயும் பிரியோசனமா வரும் என்னன்னா, இப்ப ஏல தமிழ் எடுத்தீங்களா, தமிழ் கட்டாயம் எடுப்பீங்க. பெரும்பாலான பாடசாலைகள்ல தமிழ் ஒரு பாடம் கட்டாயம் எடுக்கிறது. அப்ப தமிழ் எடுத்தா இங்க வர நிறைய விஷயங்கள் தமிழுக்கு மிந்தின ஆரியத்துக்கும் தொடர்பா வரும். என்னது இந்த வரலாறுகள் என்று சொன்ன காலங்கள் சொன்ன, அப்ப தமிழக காலங்கள் ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வரும். அங்க மன்னர்களுடைய பணிகள், இலக்கிய வளர்ச்சி என்று வரும். இங்கேயும் அதே மாதிரி வரும். அப்ப அது ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒன்றாக. இரண்டாம் தவணையில பக்தி இயக்கம் என்று பார்க்கிறோம். பக்தி இயக்கத்திலையும் என்ன சொன்னால் இந்த அதாவது அவைதிக அதாவது அந்நிய சமயங்களுடைய தாக்கத்தில இருந்து இந்து சமயம் வளர்ச்சி அடைவதற்கான மூலங்களால் எப்படி இயக்கப்பட்டது என்றதை சொல்ல போறோம். அடுத்தது இலங்கையினுடைய இந்து நாகரிக வரலாறு என்ற ஒரு பாடம் இதுக்குள்ள வரும். இப்ப ஏல நீங்க வரலாறு ஒரு பாடம் எடுப்பீங்கன்னா இது உங்களுக்கு அங்க உதவி செய்யும். ஏல வரலாறு ஒரு பாடம் எடுக்கிற ஒரு ஆளுக்கு இலங்கையின் இந்து நாகரிக வரலாறு, இலங்கையின் வரலாறு வரைக்கும் ரெண்டும் கிட்டத்தட்ட கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற ஒரு பகுதியா இருக்கும் இல்லையா? சரி. மூன்றாம் தவணையை பொறுத்த வரைக்கும் கோவில்கள் பற்றி பார்க்க போறோம். முழுக்க கோவில்கள், கலைகள் என்று சொல்லி. அப்ப இலங்கையில் இருக்கிற கோவில்கள், இந்தியாவுக்கு அப்பால் இருக்கக்கூடிய கோவில்கள், அது ஒரு செக்ஷன்ல வரும். இரண்டாவது செக்ஷன்ல கலைகள்ல கட்டடக்கலை, இசைக்கலை, விக்கிரக கலை என்று 3 கலை இதுக்குள்ள வரும். இது 12ஆம் ஆண்டுக்குரிய சிலபஸ். சரியோ? இப்ப 13ஆம் ஆண்டு 4ஆம் தவணைக்கு என்ன சிலபஸ் வரும்? இப்ப 12ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க வரலாறு என்றது வரும். சரியா? வரலாறு முழுக்க முழுக்க வரலாறு தானே. அப்ப இந்து சமய வரலாறு, பக்தி இயக்க வரலாறு, கலைகளின் வரலாறு, ஆலயங்களோட வரலாறு, இப்படி எல்லாமே வரலாறு என்றதாக இருக்கும். 13ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் தத்துவமாக மாறும். இங்க வரலாறு அடுத்த தத்துவம் என்று வரும். ரைட்? எப்படி வரும்? அங்க பாத்தீங்கன்னு சொன்னால் 4ஆம் தவணை இங்க இந்து தத்துவங்களுக்கான அறிமுகம் அங்க வரும். இதுவும் யோசிக்காங்க, என்னடா தத்துவம் வேண்டா புதுசா சொல்றேன் பயமா இருக்கும். ஒன்றுமே இல்லை. முன்னுக்கே சொன்ன மாதிரி வேதம், அந்த உபநடதம் 10ஆம் படிச்சிருப்பீங்க. உபநடதம் என்றா என்ன, அதுல என்னென்ன தத்துவ சிந்தனைகள் காணப்படுதுன்ற விஷயம், ஆகமத்துல காணப்படுற தத்துவ சிந்தனைகள், பகவத்கீதை என்று சொல்லி சொல்லுவோம். பகவத்கீதை என்ற என்ன, அதுல சிறப்பு, இதுகளுக்கு தான் தத்துவ சிந்தனைகள் என்று சொல்லி சொல்றோம். சரியோ? 4ஆம் தமிழில் அடுத்து பாருங்க வேதாந்த கோட்பாடு என்று சொல்லி ஒன்று இருக்கு. இப்ப வேதாந்த கோட்பாடு என்று சொன்னா உபநிடதங்களை பின்பற்றி வந்த தத்துவங்கள். அப்ப இது கொஞ்சம் உங்களுக்கு புதுசா வரும். இதுதான் இப்பதான் புதுசா நீங்க வந்து பார்க்க போறீங்க. சரியா? வேதாந்த கோட்பாடு. அப்ப இப்ப 4ஆம் தவணையில அப்ப அதுக்கு முதல்ல உங்களுக்கு அந்த அறிமுகம் எல்லாம் பிறகு உங்களுக்கு விளங்கிடும், சாப்டர் விளங்கிடும். ஓகே இதுதான் சொல்லி. அப்ப வேதாந்த கோட்பாடுன்னா 3 வேதாந்தம் வந்தது. அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம் என்று அந்த வேதாந்த கோட்பாடுகள் தொடர்பான ஒரு விளக்கத்தை நீங்க இங்க பெற்றுக்கொள்ளுங்க. அப்ப ஒரு தவணை ஃபுல்லா தான் படிக்க போறீங்க. சோ ஆறுதலா வழியா படிக்கலாம். சரியோ? ரைட். அப்ப முதலாம் தவணையை பொறுத்த வரைக்கும் இந்த நாகரிகத்தினுடைய ஒரு அறிமுகம், வரலாற்று மூலங்கள், அடுத்த வரலாறு அறிமுகப்படுத்துறோம். 2ஆம் தவணையை பொறுத்த வரைக்கும் பக்தி இயக்கங்கள் வருது, இலங்கையின் இந்த நாகரிக வரலாறு வருது. 3ஆம் தவணையில இந்து கோவில்கள் பார்க்க போறோம். இலங்கையிலையும் இந்தியாவுக்கு வெளியிலேயும் இருக்கக்கூடிய இந்து கோவில்கள். அடுத்த கலைகள் பார்க்க போறோம். 4ஆம் தவணை சொல்லிட்டேன். 13ஆம் ஆண்டு வரைக்கும் தத்துவமா மாறும். அப்ப இந்து தத்துவங்களுக்கான ஒரு அறிமுகம் சொல்லுவோம். அதே மாதிரி வேதாந்த கோட்பாடு நாங்கள் பார்க்க போறோம். 5ஆம் தவணை நாங்க திரும்பியும் தெரிஞ்ச விஷயத்துக்குள்ள போறோம். என்னது? சைவ சித்தாந்தம் பார்க்க போறோம். சைவ சித்தாந்தம் இது என்னடாப்பா புதுசா வருதுண்டா யோசிக்க தேவையில்லை. நீங்க 6ஆம் ஆண்டுல இருந்து நீங்க படிச்சுட்டு வாரீங்களே, முப்பொருள், பதி, பசு, பாசம், அது திரும்பி வரப்போகுது. அதேதான் 6ஆம் ஆண்டுல இருந்து படிச்ச அதே விஷயம் திரும்பி அப்படியே வரப்போகுது. உங்களுக்கு இலகுபடுத்தி இருக்கும். அவ்வளவுதான். இந்த நாகரிகம் உங்களுக்கு இலகுபடுத்துது. அப்ப பதி என்றா என்ன, பசு என்றா என்ன, பாசம் ஆணவம், கண்மம், மாயை என்றா என்ன, அதை நீங்க 6ஆம் ஆண்டுல கொஞ்சம் 6ல இருந்து 11 வரைக்கும் கொஞ்சம் குழம்பி இருப்பீங்க. இங்க இலகுவாக ஒரு தவணை ஃபுல்லா மெல்ல மெல்லவா ஆறுதலா கதைச்சு கொண்டு போறோம். 2வது இந்து பௌத்த அறவியல். அப்ப இந்து சமயத்துல அறம் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதுவும் நாங்க முதலே படிச்சிட்டோம். என்னது பார்க்க போறோம்? ஆத்திசூடி, கொன்றை வேந்தன், இதுகள்ல அறம் பற்றி என்னென்ன வருது, இதுல சிம்பிளா சொல்ல போறோம். திருக்குறள்ல அறம் பற்றிய கருத்துக்கள், இதுகளை சொல்ல போறோம். அடுத்தது பௌத்த சமயத்துல அறம் பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி அதை தொடர்புபடுத்தி சொல்ல போறோம். அப்ப இது 5ஆம் தவணைக்குரியது. கடைசி தவணை 6ஆம் தவணை எப்படி வரும்டா, இந்துக்களுடைய கல்வி தொடர்பான, எப்படி கல்வி என்றா, இப்ப குருகுல கல்வி, எங்களுடைய பாரம்பரிய கல்வி வந்து குருகுல கல்வி தானே. அப்ப எங்க வரும் குருகுல கல்வி? நாங்க வேத காலத்துல பார்க்கலாம். இப்ப மகாபாரதம், ராமாயணம் போன்ற கதைகளை நாங்க குருகுல கல்வி படிக்கிறோம். அதுகளோடு தொடர்புபடுத்தி எப்படி கல்வி போதிக்கப்பட்டது, என்னென்ன நடந்தது, அப்ப அந்த விஷயங்களை நாங்கள் கதைகளாக பார்த்து கொண்டு வரோம். அடுத்த அறிவியல் கோட்பாடு.
அப்ப அறிவியல் கோட்பாடு நாங்க இப்ப தற்காலத்துல ரொம்ப ட்ரெண்டிங்கா பேசுற விஷயம் அறிவியல் கோட்பாடு என்ன? அதாவது இந்துக்கள் தமிழர்களுடைய அறிவியல் உலகம் விஞ்ஞானம் வளர்றதுக்கு முதலே இந்துக்கள் அறிவியல் துறையில நீண்ட அனுபவம் பெற்றிருந்திருக்காங்க. எல்லா விதமான கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிச்சிட்டாங்க என்றெல்லாம் நாங்க சொல்றோம். அதுகளை பற்றி விளக்குற ஒரு பாடம் அறிவியல் கோட்பாடு. அதாவது மருத்துவம். இப்ப மருத்துவத்துல இந்துக்கள் என்னென்ன சாதனை செய்திருக்காங்க என்ன? இப்ப சர்ஜரி இந்த ஆபரேஷன் பண்றத கூட ஆங்கிலேயர்கள் இப்ப நவீன அறிவியலுக்கு பிறகுதான் அதை கொண்டு வராங்க. ஆனா நாங்க கிறிஸ்து சகாப்தம் அந்த காலத்திலேயே ஆபரேஷன் பண்றதுக்குரிய விஷயம் எல்லாம் எங்களோட வேதங்கள்லயே சொல்லியாச்சு. அதே மாதிரி சுஸ்ருதர் என்ற ஒருவர் தோன்றி அறுவை சிகிச்சைக்கான அவ்வளவு டூல்ஸ் தைக்கிறது ஊசி அது இதுன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அதுகளை பற்றி என்னென்ன சிறப்பு இருக்கு, அப்ப அப்படியான விஷயங்கள் அதுமாதிரி வானியல் சோதிடம் அதுல என்னென்ன மாயாஜாலங்களை காட்டியிருக்கிறோம். அப்ப இதுகளை பற்றி நாங்க பார்க்க போறோம். அறிவியல் என்ற பகுதியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். அப்ப நீங்களும் தேடுவீங்கள் அப்படியானது. அடுத்தது இந்து ஊடகம். இது ஊடகம் மீடியா. மீடியானா இப்போ நான் இப்போ யூடியூப்ல இருந்து சகலதும் அதுக்குள்ள வரும். டிவி, பேப்பர், மேகசின் என்று சொல்லி சகலமே இந்த ஊடகங்கள் என்றதுக்குள்ள வரும். அப்ப இப்படி ஒரு நடைமுறை இதோட நடைமுறை தொழில்நுட்பத்தோட நடைமுறை அறிவியல் வளர்ச்சியோடு சேர்த்து நாங்கள் எங்களோட பாடத்தை கொண்டு போறதா இருக்கும். இதுதான் 6 தவணைகளுக்குமான ஒரு பாடத்திட்டம். 6 தவணைக்குமான பாடத்திட்டம் இதுதான். அப்ப இந்த அடிப்படையில தான் இந்து நாகரிகம் என்ற பாடம் எங்களுக்கு போகுது. அப்ப இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க பயப்படுற அளவுக்கு புதுசா யோசிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. அப்ப ஒரு க்ளூ உங்களுக்கு வந்துட்டேன். நீங்க ஓ லெவல் வரைக்கும் படிச்சுட்டு வந்த 6ஆம் ஆண்டுல இருந்து ஓ லெவல் வரைக்கும் படிச்சுட்டு வந்த சமய பாடத்தினுடைய ஒரு அடுத்த கட்டம் தான் இந்து நாகரிகம். அப்ப பெருசா பயப்பட தேவையில்லை. ஆனா இப்ப மெட்ட பாடங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் புதுசா வரப்போகுது இல்லையா? புதுசா வரப்போகுது. ஆனா இங்க ஆல்ரெடி நீங்க படிச்சது கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்குள்ள வருது. இப்ப அதே மாதிரி இந்து சமயம் எடுத்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான். இப்ப சமயம் பண்ணோம்னா ஐயோ திரும்பி தேவாரம் பாடமாக்கணுமான்னு யோசிக்காங்க. அப்படி கிடையாது. தேவாரம் என்றெல்லாம் கிடையாது. இதே சிலபஸ் தான். கிட்டத்தட்ட இதே சிலபஸ். சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கு. அவ்வளவுதான் சமயத்துக்கும் நாகரிகத்துக்கும் இடையிலான வித்தியாசம். பெரிய வித்தியாசம் கிடையாது. நீங்க கூட பாடசாலையில எந்த பாடம் இருக்கிறதுன்றதை வச்சுக்கொண்டு நீங்க தீர்மானிச்சு கொள்ளலாம். அப்ப முதல்ல நீங்க பாடம் எடுத்துன்றதுக்கு ஒரு திருப்தி பட்டுக்கணும். என்னடா ஒரு ஈஸியான பாடத்துக்குள்ள பாடம். ஆனா இப்ப ஈஸின்றதுக்காக சிம்பிளா முடிச்சுட்டு போகலாம் இல்லையானே. இப்ப நோட்ஸ் இருக்கும் இல்லையா? ஏ லெவலை பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் இருக்கும். நீங்க எழுதத்தான் வேணும். இது ஒரு போட்டி பரீட்சை. இப்போ ஓ லெவலை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு நோட் சரியான குறைவு. கொஞ்சம் எழுதுனா போதும். ஆனா ஏ லெவலை பொறுத்த வரைக்கும் போட்டி பரீட்சை. என்னன்னா வாழ்க்கையை தீர்மானிக்க போற ஒரு பரீட்சை. அப்ப எழுதணும். இப்ப 5 பேர் ஒரே மாதிரி எழுதுனா ஒரே மார்க்ஸ் தான் வரப்போகுது. அப்ப நாங்க யூனிவர்சிட்டி போகணும், காலேஜுக்கு போகணும்னு சொன்னா எங்களுக்கு மார்க்ஸ் கொஞ்சம் கூட வேணும்னா என்ன செய்யணும்? நாங்க கொஞ்சம் ஸ்பெஷலா எழுதணும். அப்ப ஸ்பெஷல் எழுதுறதுக்கு என்ன வேணும்? மற்றவங்களோட நாங்க கூட எழுதணும், கூட பாயிண்ட்ஸ் காட்டணும். அப்ப அதனால நாங்க போட்டித்தன்மையோடு படிக்கத்தான் வேணும், எழுதத்தான் வேணும். ஆகையினாலதான் இந்த ஏ லெவலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நிறைய நோட்ஸ், நிறைய பாடம், நிறைய எழுதணும்னு பயப்படுறது. அப்படி கிடையாது. சரியா? இதுவும் ஒரு நீங்க ஓ லெவல் படிச்ச மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ஒரு ஒரு தந்திரோபாயத்தோட கொண்டு போனீங்கன்னா அழகா இந்த ஏ லெவல் பாடம் அழகா முடிக்கலாம். பரீட்சையில் அழகா ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். 3A சிம்பிளா எடுக்கலாம். நீங்க இப்ப இருந்தே பிளான் பண்ணிக்கணும். இப்ப இருந்தே படிக்க தொடங்கிடணும். படிச்சீங்கன்னு சொன்னா இலகுவாக உங்களால அங்கால கொண்டு போக முடியும். ரைட். சரியோ? இதுதான் இந்த அறிமுகம். எங்களோட இந்த நாகரிக பாடத்துக்கான ஒரு அறிமுகம் இது. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்களோ ஐயங்களோ இருந்தா தாராளமா கேட்கலாம். ஏதாவது கேட்பதா இருந்தா உங்களோட மைக்க அன்மியூட் பண்ணிட்டு தாராளமா கேட்கலாம். இந்த ஒரு பாடத்துக்கான அறிமுகம் செய்ய வேண்டும் என்றதுக்காக தான் இந்த 2028ஆம் ஆண்டுக்கான வகுப்பு ஆரம்பிக்காம இருந்தேன். ஸோ இணைந்து கொண்டு 2 பேர் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. சார் கிளாஸ் தொடங்கலையா இப்ப கிளாஸ் அப்ப சார் அப்ப நான் சொன்னேன் இந்த ஒரு பாட அறிமுகம் உண்டு ஒரு ஓப்பன் கிளாஸ் உண்டு செய்துட்டு அதுக்கு பிறகு நான் பாடத்தை ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி அதனாலதான் இன்னும் பாடம் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இந்த பாடம் தொடர்பான அறிமுகம் உங்களுக்கு வந்தா தான் நீங்க பாடத்தை கொண்டு போகலாம். அதுக்காகத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். ரைட். ஓகே. இதுல ஏதாவது பாடம் தருவா இந்த நாரியம் பாடம் தருவா நீங்க வேறு ஏதாவது கேள்வி கேட்கறனாலும் கேட்கலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். ஓகே. ஸோ நல்ல விஷயம் பிள்ளைகள். ஸோ உங்களுக்கு இந்த பாடத்தெரிவு தொடர்பாகவோ பாடம் தொடர்பாகவோ எந்த பிரச்சனையும் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள். இந்த பாடத்தை தெரிவு செய்தவங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள். வந்த வகையில நாங்கள் இன்றைய இந்த செஷனை நாங்கள் நிறைவு செய்யலாம். பாடத்துக்கான ஒரு அறிமுகம் என்ற அளவில் இந்த நாகரிக பாடம் அந்த பாடத்தினுடைய எப்படி கலைப்பிரிவுக்குள்ள அந்த பாடம் எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதை தெரிவு செய்யக்குள்ள என்ன விஷயம் கவனிக்கணும்னு சொல்லியிருக்கேன். கட்டாயம் நீங்க சமூக விஞ்ஞான பாடம் ஒன்றுக்கு முதன்மை கொடுங்க. அதை கட்டாயம் தெரிவு செய்யுங்கன்றதையும் சொல்லி தந்திருக்கேன். அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் சொல்லுங்க.
வினாத்தாள் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். இந்த நாரியம் வினாத்தாள் எப்படி இருக்கும், எப்படி வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கேன். கஷ்டம் இல்லை, பயப்பட தேவையில்லைன்னே சொல்லியாச்சு. பாடத்தையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியாச்சு. 6 தவணைகளுக்கு 10 தேர்ச்சிகளோடு இந்த பாடம் எப்படி பங்கிடப்பட்டிருக்கு, என்னென்னதை பார்க்க போறோம். ஸோ நீங்க ஓலவல் புத்தகங்கள், ஓலவல் நோட்ஸ்ல கொஞ்சம் வச்சுக்கொள்றது உங்களுக்கு உதவியா இருக்கும். 6 தொடக்கம் 12 வரைக்கும் திருப்பி ஒருக்க பார்க்கலாம்ன்றதையும் சொல்லித்தரேன். புதுசா ஒன்றை நீங்க படிக்க வேண்டிய தேவை இல்லை. நாங்க ஏற்கனவே படிச்சதை கொஞ்சம் நினைவுபடுத்தலும் கொஞ்சம் விரிவுபடுத்தலும் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த ஆரிய பாடம் போகுது என்றதையும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கு. சரியோ? ரைட். ஸோ வகுப்புல இணைய விரும்புகிற மாணவர்கள் வழமை போல நீங்க என்னுடைய வகுப்புல இணைந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக உங்களுக்கு இந்த வாரத்திலேருந்து வகுப்புகள் ஆரம்பமாக இருக்குது. மேனிய மாணவர்கள் இப்போ யூடியூப்லேயும் நான் பாடங்கள் போடுவேன். யூடியூப்லேயும் என்னுடைய பாடங்கள் இருக்கு. நீங்க அதுலேயும் பார்த்து பயன்பட்டு கொள்ளலாம். அடிக்கடி இலவச வகுப்புகளும் கருத்தரங்குகளும் செய்வன். அப்ப அந்த நேரத்தில் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளலாம். ஸோ ஆரம்பம் நல்லபடியா ஆரம்பிங்க. இப்ப இருந்தே இன்ட்ரெஸ்ட் ஆர்வத்தோட படியுங்க. ஒரு திட்டமிடலோட படியுங்க. அப்பதான் உங்களுடைய இலக்குகளை சரியாக அடைந்து கொள்ளலாம். நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், 26க்கு மேற்பட்ட பாட சேர்க்கை பாட கற்கை நெறிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். பல்கலைக்கழகங்கள்ல 26க்கும் மேற்பட்ட பாடங்கள் இருக்கு. அதுல பிஎஸ்சி பாடம், பிஎஸ்சி பட்டம், ஒரு விஞ்ஞானமானி பட்டம் எடுக்கலாம். பிகாம் வரலாம், ஒரு வணிகவியல் மானியாக, வணிக மானியாக வரலாம். சரியோ? இப்படி 26க்கும் மேற்பட்ட பாடத்தெரிவுகள் இருக்கு நீங்க யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கு. ஸோ அது உண்டு. அப்ப அந்த அப்படியான விசேஷம் எல்லாம் இருக்கு. இந்த நாகரிகம் ஒரு பாடம் எடுக்கிறதுனால எங்களுக்கு நன்மைகள். ஸோ அந்த நன்மைகள் எல்லாம் யோசிச்சு, ஸோ இப்ப இருந்தே வடிவா பிளான் பண்ணி படிங்க. நாங்கள் அடுத்த ஒரு வகுப்புல சந்திப்போம். நன்றி.